மக்களுக்கான செய்திகளை அப்பொழுது ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக, விளக்கமாக அதை பற்றி ஒவ்வொரு விளக்கங்களை சொல்வதற்காக இன்றைக்கு அனுபவம் வாய்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை நியமிக்கணும். வீரபாண்டியில பள்ளியில வகுப்பறையில இல்லாத மாணவர்கள் வெளியே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில காவடிகளான இருக்கைகள் அமைப்பு அப்படிங்கிறது அது இருந்தாலும் அந்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாங்க அந்த அளவுக்கு கூடுதல் வகுப்பறையில் தேவைப்படுது. நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு அதை ஆய்வு செய்திருக்கிறோம். அங்கு இடம் பற்றாக்குறை இருந்ததால் புதிதாக அரசு புறம்போக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் அறநிலைத்துறையினுடைய இடங்களை தான் இருக்காது. ஏதாவது அதை பற்றி பேசி அவரிடத்துல ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில பேசி அந்த துறையிலிருந்து அதை பெற்று கூடுதல் வகுப்பறையாக நடவடிக்கை. சரி, இந்த சினிமா துறையில விபத்துகள் அடிக்கடி நிகழ்வு. இப்ப ரீசெண்டா கூட பாரம்பரியத்தோட படத்துல ஒரு கண்மன் உயிர் வந்திருக்காரு. அரசாங்கம் நம்மளோட துறை சார்பில் அதுக்கான நடவடிக்கை அவங்கதான் எச்சரிக்கையாக இருந்து பண்ணணும். ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் காவல்துறை மற்றவர்கள் இடையூறு பண்ணாமல் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியுமோ ஒழிய அதையெல்லாம் அவர்கள் யார் தயாரிக்கிறார்களோ அது குறித்தான அந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து பாதுகாப்பாக அந்த படங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் முடிய வேற ஒன்றும் அது அரசு சார்பில் செய்வதற்கு கொலை வழக்குல எவ்வித விசாரணைகள் தகுந்த வகையில முன்னேற்றமா இல்லைன்னு சொல்லி அவங்க பெற்றோர் தரப்புல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்கள் நீதிமன்றத்துல ஜாமீன் கூட முயற்சி செய்வதாக செய்திகள் ஊடகங்கள் மூலமாக நான் அறிந்தேன். அதில் உரிய முறையில் அது விசாரணை செய்யணும். யாருடைய தலையிடும் இல்லை.